வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டம், சோனம் பாக்சோடைய உண்ணாவிரத போராட்டம், மக்கள் இளைஞர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ராமர் கோவிலில் திருட்டு நடந்துவிட்டது. 200 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் அங்கிருந்து திருடி விட்டார்கள், ஒண்டியலில் கை வைத்து விட்டார்கள். இந்த நாட்டில் பெட்ரோலுடைய விலை 167 ரூபாயாக உயர்ந்து விட்டது. நீங்க கலப்படமான எண்ணெய் வாங்குவதற்கு 100 ரூபாய் இருந்தா போதும், ஒரிஜினல் எண்ணெய் 167 ரூபாய். E20 பெட்ரோலுக்கான விவகாரம் இன்னொரு பக்கம். நாடு முழுவதும் வெவ்வேறு பிரச்சனைகளில் நீங்க சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது செய்தி கிடையாது. நான் இன்னைக்கு எடுத்துக்காட்டக்கூடிய செய்தி உங்களுடைய நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட இருக்கிறது, அளிக்கப்பட இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு பிஜேபி என்ன சொன்னது? அப்கி பார் 400 பார். இந்த முறை 400க்கும் மேற்பட்ட சீட்டுகளுடன் இந்த ஆட்சியை நாங்கள் பிடிப்போம். ஆட்சியில் வந்து விட்டால், இந்த அளவில் மேண்டேட் கிடைத்து விட்டால், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனையே மாற்றி விடுவோம். இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரத்தை, மக்களுடைய உரிமைகளை பிஜேபிக்கு ஏற்றபடி, RSSற்கு ஏற்றபடி நாங்கள் மாற்றி அமைப்போம். மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு 240 சீட்டுகளை மட்டும் கொடுத்து அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலை பார்த்தார்கள். இங்கே அங்கே ஒட்டு வச்சு எப்படியோ நரேந்திர மோடி 3வது முறை மீண்டும் அங்க வந்து விட்டார். சரி, சனியன் தொலைஞ்சிச்சு, தப்பிச்சுட்டோம் என்று ஒரு பெருமூச்சை எடுத்து அந்த பெருமூச்சு கீழே இறங்குறதுக்குள்ள நரேந்திர மோடியின் டீம், குஜராத் லாபி அடுத்த ஆபரேஷன்ல இறங்கி விட்டார்கள். ஆபரேஷன் 360, மிஷன் 360. இந்த மிஷன் 360 நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா தான் உங்களுக்கு புரிய வரும். அப்கி பார் 400 பார் வழியாக எந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றியமைத்ததற்காக, எந்த டெமோக்ரஸியை, எந்த ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்காக இந்த கூட்டம், இந்த குஜராத்தியர்களுடைய கூட்டம் இந்த நாட்டில் இறங்கியதோ, அதே திட்டத்தை மீண்டும் ஒரு முறை கையில் எடுப்பதற்காக இந்த முறை அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் 2 வழிகள் இருக்கு. இந்த முறை they gonna target சமாஜ்வாதி பார்ட்டி, DMK, NCP, இது போன்ற கட்சிகள். காரணம் என்ன? 360 இந்த சீட்டுகளை வைத்து அவர்கள் இந்த நாட்டில் டீலிமிட்டேஷன், உமன்ஸ் ரிசர்வேஷன் பில், இது போன்ற பல்வேறு சட்டங்களை, அடிப்படை உரிமைகளை மாற்றியமைப்பதற்காக, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போன்ற அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்காக, லாங்குவேஜ் பாலிசி போன்ற விஷயங்களை கொண்டு வருவதற்காக அவர்கள் போடக்கூடிய அடித்தளம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நான் காட்டக்கூடிய இந்த செய்தி மிக முக்கியமானது. மிஷன் 360 ஸ்ட்ராட்டஜி. லோக்சபாவில், ராஜ்யசபாவில் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியை உடைச்சு அவர்கள் பக்கம் ஒரு மேண்டேட்டை கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ லோக்சபால தான் எல்லா பிரச்சனையும். லோக்சபாவில் இவர்களிடம் இருக்கக்கூடிய, இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் 540 மொத்தம். லோக்சபால இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 553. பிஜேபிக்கு தேவைப்படக்கூடிய நம்பர்ஸ் 360. இதற்கு முன்னாடி எவ்வளவு இருந்தார்கள்? 293. கொஞ்சம் சந்திரபாபு நாயுடு இருந்து கடன் வாங்கி, கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க, அப்படி இப்படி ஒட்டு வச்சு 293. இப்போ டிஎம்சில இருந்து ஒரு 19 எம்பிக்களை உடைச்சிட்டாங்க. சிவசேனாவில இருந்து இன்னொரு 6 எம்பிக்களை உடைச்சிட்டாங்க. இப்போ இவர்களுடைய நம்பர் had reached to 319. 319 தொட்டு விட்டார்கள். இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை வெறும் 41 மட்டும்தான். அந்த 41 எம்பிக்களை இவர்கள் எப்படி தன் பக்கம் சாய்க்க முடியும், எப்படி இந்த கனவை சரிபார்க்க முடியும் என்று நீங்க பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அலைஸ், அதாவது 240 ஃப்ரம் பிஜேபி அண்ட் அலைஸ் வந்து ஒரு 53 ஆக இருந்தார்கள். இப்போ இந்த சிவசேனா அண்ட் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து உடைச்சதுக்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள், அதாவது 29 எம்பிக்களை இவர்கள் மிரட்டி உருட்டி தன் பக்கம் சாய்ச்சிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை வெறும் 41. இதுல பிஜேபிக்கு தேவைப்படக்கூடிய நம்பர் எங்க இருக்கும்? சமாஜ்வாதி பார்ட்டியில 37 எம்பிக்கள் இருக்கிறார்கள். டிஎம்கே விட 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். சரத்பவாருடைய NCPல 8 எம்பிக்கள் இருக்கிறார்கள். டிஎம்சிக்குள்ளேயே இன்னும் 8 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து தான் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 41 நம்பர்களை இவர்கள்
சரிபார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அப்படி இது நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும் நீங்க பாருங்க. டீலிமிட்டேஷன், தென்னிந்தியாவிற்கு இருக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷனை நெரிச்சு கொள்ளுவதற்காக கொண்டு வரப்பட்ட அதே டீலிமிட்டேஷன் அங்க பாஸ் ஆயிடும். இப்போ லோக்சபாவில் இருக்கக்கூடிய 543 எம்பிக்களுடைய நம்பர் அதிகரிச்சு 850 உயர்ந்துவிடும். பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் மற்றும் உத்தரப்பிரதேஷ் இந்த 4 மாநிலத்தில் வெற்றி பெற்றால் போதும் ஒட்டுமொத்த நாட்டையே ஆட்டி படைத்து விடலாம். தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் தேவையில்லை, கேரளாவுடைய ரெப்ரசன்டேஷன் தேவையில்லை, ஆந்திராவின் தேவையில்லை, தெலுங்கானாவின் தேவையில்லை, கர்நாடகாவில் தேவையில்லை. அதாவது தென்னிந்தியாவுடைய அந்த ரெப்ரசன்டேஷனே தேவையில்லை. குப்பையில தூக்கி போடுங்க இந்த மாநிலங்கள்ல. அவங்கள்ட்ட பணத்தை மட்டும் சூறையாடி கொள்ளலாம், தேவைப்படக்கூடிய எல்லாத்தையும் வாங்கலாம், ஆனால் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டோம். இதற்கப்புறம் பிஜேபியை அசைக்கவே முடியாது. ஏன்னா வட இந்தியால தான் பக்தர்கள் இருக்கிறார்கள். அவங்க எங்கள் ஓட்டு போட்டுருவாங்க, ராமருங்கிற பேர்ல ஓட்டு போட்டுருவாங்க. நாளைக்கு கிருஷ்ணருங்கிற பேர்ல நாங்கள் ஓட்டு வாங்குவோம், எப்படியோ நாங்கள் வாங்கிடுவோம். ஸோ திஸ் 850 ரெப்ரசன்டேஷன் தேவை. 2029 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை செய்தால் மட்டும்தான் நரேந்திர மோடி இன்னொரு முறை அல்ல பிஜேபி இன்னொரு முறை ஆட்சியில் அமர முடியும். அதற்காக இவர்களுக்கு இது தேவை. அது ஒன்று. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இப்போ என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் விஜயந்தா வெற்றி பெற்றுடாது, பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ தான் கிடைச்சிருக்காரு. கேரளாவில் விரட்டி அடிக்கிறாங்க, ஆந்திராவில் விரட்டி அடிக்கிறாங்க, தெலுங்கானாவில் விரட்டி அடிக்கிறாங்க, கர்நாடகாவில் விரட்டி அடிக்கிறாங்க. இங்கே மகாராஷ்டிராவில் அங்கேயும் மக்கள் விரட்டி தான் அடிக்கிறார்கள். எப்படியோ தில்லுமுல்லு செஞ்சு எப்படியோ வந்துடுறோம். இதே மாதிரி தான் மற்ற மாநிலங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். இப்ப இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற திட்டத்தை கொண்டுட்டு வந்து லோக்சபா எலெக்ஷனுடைய இந்த மாநில தேர்தலையும் நடத்திவிட்டோம் என்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி அரசாங்கத்தை கொண்டு வரலாமா இல்லையா? பிரச்சாரம் ஒண்ணுதான், டப்புன்னு நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் இல்லையா? அது அவர்களுடைய அடுத்த சதி திட்டம். ஜுடிஷியல் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம், pursue border reform including uniform civil code, இதையும் இவர்கள் கொண்டு வர பார்க்கிறார்கள். ஜுடிஷியல் இவர்கள் கை வைக்கிறார். யூசிஜி, யூனிஃபார்ம் சிவில் கோட, யூசிசி, அதையும் கொண்டுட்டு வரணும். இது எல்லாமே இவர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம். அதற்காக மிஷன் 360. ராஜ்யசபா செக்ரட்டரி ஜெனரல் விவேக் அக்னிஹோத்ரி, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஃபார் மெஷர் such women reservation delimitation, one nation one election required 2/3 majority in the parliament. Women reservation bill idhula thinikka பார்க்கிறார்கள். He noted that constitution delimitation after 2026. See, யாருமே women reservation பில்லுக்கு எதிராக இல்லை. women reservation bill இவர்கள் தனியாக கொண்டு வரட்டும், எல்லா எதிர்க்கட்சிகளுமே அதே நேரத்தில் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், டிஎம்கேவாக எல்லாருமே போடுவார்கள். ஆனால் அந்த விமன் ரிசர்வேஷன் பில் என்கிற பெயர்ல இவர்கள் டீலிமிட்டேஷனை திணிப்பது தானே அங்க பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப இந்த அனைத்தையும் நீங்க பார்க்கும்போது, சரி சார், டிஎம்கேல ரொம்பவே ஸ்ட்ராங்கான நபர்கள் இருக்கார்கள், அவர்கள் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தா அவங்க போக மாட்டாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி அவர்களும் போக மாட்டாங்க. இப்போ ஒரு 20 எம்பிக்கள் அங்க உடைச்சிட்டாங்க, 20 இன்னும் தேவை. அப்ப என்ன செய்வீங்க? அப்போ இது ஃபெயில் ஆயிருமா இல்லையா? அதற்கு அவர்கள் இன்னொரு யுக்தியை பயன்படுத்துகிறார்கள். இடி, சிபிஐ இது போன்ற இன்ஸ்டிடியூஷன்களை வைத்து, இது போன்ற கான்ஸ்டிடியூஷனல் பாடிகளை வைத்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களை மிரட்டி, நீங்க கட்சியிலிருந்து வெளிவரலைனாலும் கூட பரவாயில்லை, அன்னைக்கு அந்த ஓட்டு நடக்கக்கூடிய நாளுக்கு நீங்க ஆப்சென்ட் ஆகிருங்க, நீங்க பார்லிமெண்ட்டுக்கு வர தேவையில்லை. ஏன்னா பார்லிமெண்ட்ல அங்க வரக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வைத்துதான் அந்த 2/3 மெஜாரிட்டியை அவர்கள் ஓட்டாக பார்ப்பார்கள். மொத்த 543 நபர்கள் வரணும்னு தேவையில்லை. அப்படி அந்த நாள் சபையில ஒரு 400 நபர்கள் வந்தாங்கன்னா
இல்ல ஒரு 500 நபர்கள் வந்தார்கள்னா அப்ப அதற்கு ஏற்றபடி 2/3 மெஜாரிட்டி. இப்போ டிஎம்கேல இருந்து 22 எம்பிக்கள், அதுல 10 பேர் வரல. சமாஜ்வாதி பார்ட்டியில 37 எம்பிக்கள், அதுல ஒரு 15 பேர் வரல. இந்த பக்கம் சிவசேனால இருக்கக்கூடிய இந்த என்சிபியில இருக்கக்கூடிய 8 பேர் வரல. இப்படி அப்படி பார்த்தீர்கள்னா அந்த 41 நபர்கள் குறைவாக இருக்கிறார்கள் இல்லையா, அந்த 41 நம்பர் இப்படி வந்துடும். They need only 41 MPs now for their mission 360. This is what the news is. அப்படி அவர்கள் கையில் 360 வந்து விட்டால் இதற்கு மேல் வேளாண் சட்டமாக இருக்கட்டும், இது போன்ற எத்தனால் பிளெண்டிங்காக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டிற்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை உரிமைகள், ஓட்டுரிமையை கூட இவர்கள் பறித்து விடுவார்கள். 2029ஆம் ஆண்டுக்கு மேல் தேர்தலையே நீங்க பார்க்க முடியாது. ஏற்கனவே சர்வாதிகார ஆட்சியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திரா காந்தி அம்மையார் தைரியமாக எமர்ஜென்சி அறிவித்தார். இங்க எமர்ஜென்சி என்கிற பெயரை அறிவிக்காமலேயே இந்த நாட்டை கூறு போட்டு விற்பதற்காக ஒரு குஜராத் லாபி வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அளவில் மக்களுடைய மேண்டேட்டை இவர்கள் அளிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். மக்கள் அவர்களை தூர போட்டார்கள். மக்கள் பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆட்சியை அமைத்து, ஏற்றுக்கொள்ளாத தூக்கி வீசிய ஒரு ஆட்சி அமைத்து, இன்னைக்கு அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியம் மாநில கட்சிகளில் இருக்கக்கூடிய எம்பிக்களை உடைத்து தனக்கு சாதகமாக ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷனையே, பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய இந்த கான்ஸ்டிடியூஷன், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சரோஜினி நாயுடு, இது போன்ற ஏராளமான நபர்கள் போராடி, சந்திரசேகர் ஆசாத், இது போன்ற ஏராளமான வீரர்கள் நமக்கு வாங்கி கொடுத்த அந்த சுதந்திரத்தை வெள்ளையர்கள் எப்படி அடிமையாக இந்த நாட்டை அடிமைப்படுத்தி வைத்தார்களோ அதே பாணியில் RSS என்கிற இந்த அமைப்பு இந்த நாட்டுக்கு கூடிய மக்களையும் அடிமையாக்குவதற்கான அந்த வேலையை பார்த்து விட்டார்கள். டெமோக்ரஸி முக்கியம், கான்ஸ்டிடியூஷன் முக்கியம். இதற்கு மேல் இந்த நாட்டில் எதுவுமே மீதம் இருக்காது. ஏற்கனவே அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம். இந்த விஷயம் நடந்துவிட்டால் 360 மிஷன் 360 அவர்கள் கையில் போய்விட்டால் இந்த நாட்டை மறந்து விடுங்கள், சுதந்திரத்தை மறந்து விடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.